புதின் மிகவும் அழகாக பேசுவார், பின்னர் இரவில் மக்கள் மீது குண்டு வீசுவார். எங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் புதின் மீது அதிருப்தியில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன என பார்க்கலாம். உக்ரைன் மீதான ரஷ்யா தொடர்ச்சியான தாக்குதல்கள் செய்து வருகிறது. இந்த மாதம் ரஷ்யா தனது 4வது பெரிய வான்வழி தாக்குதலை மேற்கு உக்ரைன் நகரங்களை குறிவைத்து நடத்தியது. ரஷ்ய தாக்குதலில் 597 ட்ரோன்கள் மற்றும் 26 ஏவுகணைகள் ஈடுபட்டன. இதில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 20 பேர் காயமடைந்ததாகவும் புதின் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்கிறார். இதில் ரஷ்ய அதிபர் புதினை கடுமையாக கண்டித்தார். செய்தியாளர்களுக்கு பதிலளித்த ட்ரம்ப், புதின் மீது நான் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளேன். அவர் சொன்னதை செய்யும் ஒருவர் என்று நான் நினைத்தேன். அவர் மிகவும் அழகாக பேசுவார், பின்னர் இரவில் மக்கள் மீது குண்டுகளை வீசுவார். எங்களுக்கு அது பிடிக்கவில்லை என்று ட்ரம்ப் பேசியிருக்கிறார். ரஷ்யா மீது அமெரிக்கா தடைகளை விதிக்குமா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் நேரடியாக பதிலளிக்காமல் சூசகமாக பதிலளித்துள்ளார். ராஜதந்திரம் மூலம் போரை முடிவுக்கு கொண்டுவர புதினை சமாதானப்படுத்தும் நம்பிக்கையில் ட்ரம்ப் இதுவரை அதை தவிர்த்து வந்தாலும் சமீபத்திய நடவடிக்கைகள் அவரது நிலைப்பாட்டை மாற்றக்கூடும் என்பதை காட்டுகின்றன. அதேபோல ட்ரம்ப் ரஷ்யாவின் நிலைமை குறித்து உரையாற்றி வாஷிங்டனில் நாட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டை சந்திப்பார். அதே நேரத்தில் அமெரிக்க சிறப்பு தூதர் கீத் கெல்லாக் உக்ரைனுக்கு ஒரு புதிய பயணத்தை தொடங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கியேவுக்கு அனுப்பும் என்பதையும் ட்ரம்ப் உறுதிப்படுத்தியிருக்கிறார். நாங்கள் உக்ரைனுக்கு பேரியாட்களை அனுப்புவோம், அது அவர்களுக்கு மிகவும் அவசியம். நான் இன்னும் எவ்வளவு எண்ணிக்கையில் அனுப்பப் போகிறோம் என்பதில் உடன்படவில்லை. இது சில ஆயுத விநியோகங்களை இடைநிறுத்த வெள்ளை மாளிகையின் முந்தைய பரிசீலனையிலிருந்து ஒரு தலைகீழ் மாற்றத்தை குறிக்கிறது. உக்ரைனுக்கு அனுப்பப்படும் ஆயுதங்களுக்கு நாட்டோ அமெரிக்காவிற்கு பணம் செலுத்துவதை உள்ளடக்கிய ஒரு புதிய ஒப்பந்தம் இப்போது செயல்பாட்டிலும் உள்ளது. உக்ரைனுக்கு மிகவும் அதிநவீன ராணுவத்தின் பல்வேறு பகுதிகளை அனுப்ப உள்ளதாகவும் அவர்கள் அவற்றிற்கு 100% பணம் செலுத்தப் போகிறார்கள். இது எங்களுக்கு வணிகமாக இருக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார்.